இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். எனவே இன்னைக்கு கேவலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கிறது ஸ்கேம். ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ கலெக்ஷன் எடுத்தது, செகண்ட் டே அவ்வளோ கலெக்ஷன் எடுத்தது. இது ஒன்று தான். பேன் இண்டியா, பேன் ஏஷியா, பேன் யூனிவர்ஸ் பல படத்துக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க. நான் இவரை தான் ஃபர்ஸ்ட் உதாரணமா எடுத்துக்க போறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் போனா ஒரு கேள்விக்குறி. சம்பளம் வாங்க அதுல ஸ்டார்டிங் அவருக்கு 5000 ரூபாய். அடுத்த படத்துல வந்து அந்த படம் நல்லா ஹிட் ஆனதுனால 8000 ரூபாய். ரஜினி சார் வந்து இந்த கமலா தியேட்டருக்கு வந்து இந்த கூலி படத்துக்கும் போனாராம். அந்த போனா ஒரு கேள்விக்குறி படத்துல வந்து ஒரு சின்ன பையன் மட்டும் அவர்கிட்ட வந்து அங்கிள் நீங்க தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சவர் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டானா. ரஜினி சாருக்கு அவ்வளோ சந்தோஷமா அந்த பையனை வந்து தூக்கிட்டு போய் வெளியில் இருக்கிற சாக்லேட் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தாராம். அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் படம் போது கமலா தியேட்டர் மிதிச்சார். அவரோட இத்தனை 171 மூவிலையும் அதே கமலா தியேட்டரை மிதிக்கிறார். என்ன ஒரு மைல் ஸ்டோன் டிராவல் பண்ணியிருப்பாரு. பாமர மக்களே, ரஜினிகாந்த் சார் வந்து முதல் படத்துல 5000 ரூபாய் வாங்கிட்டு மாங்கு 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 நடிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட உடல் இதெல்லாம் இது பண்ணாம ஆடியன்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் வந்து இது இந்த படம் நடிச்சு கொடுத்துருக்காரு. 5000 ரூபாயிலேருந்து 200 கோடி ஒரு நாள்ல நடக்கல. 50 வருஷத்துல நடந்தது. ஒரு நாள்ல நடக்கல, 50 வருஷத்துல நடந்தது. இன்னைக்கு வந்து வர டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் பேராசையில வந்து நான் ஒரு வருஷத்துக்கு 10 படம் கூட எடுப்பேன், எனக்கு 200 கோடி கொடுங்க, 300 கோடி கொடுங்க, என் கையில ஸ்கிரிப்ட் இருக்கோ எது இருக்கோ, நான் கார்பரேஷன் குப்பை பொறுக்கி நான் வந்து அதுலேருந்து குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து எல்லாம் பிட்டுலாம் ஒன்றா சேர்த்து படம்னு போட்டுடலாம். 4 படத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் எல்லாரோட ரசிகரும் தான். அடிப்படையாக நான் சினிமா ரசிகர். ஃபர்ஸ்ட் திங், லெட்ஸ் டேக் லியோ. ஹலோ, எதுக்கு ஷூட் பண்ணுறீங்களே? நீங்கள் தான் ஷூட்டர்னு ஒத்துக்கோங்க. கமான் ஒத்துக்கோங்க, கமான். ஹலோ, நீங்கள் தான் கேமராமேன் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒத்துக்க மாட்டீங்களா? என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் தான் கேமராமேன் ஒத்துக்கோங்க. செகண்ட் ஆஃப் என்ன ஒரு பிளாட்டியா. எந்த இடத்துல ரூம் போட்டு யோசிச்சாலும், ரெஸ்ட் ரூம் போட்டு யோசிச்சாலும், டாய்லெட்ல படுத்துன்னு யோசிச்சா கூட இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்காது. விஜய் மாதிரி ஒரு நல்ல ஆக்டரோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாரு லியோ. வேஸ்ட் மொத்தமா. ஹலோ ஷூட்டர், சிரிக்காதீங்க. நீங்க தான் ஷூட்டருங்க. ஷூட்டர்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லை இதை போடுங்க, பரவாயில்ல போடுங்க. ஆடியன்ஸ் நான் உதாரணம் மூலமாக தான் புரிய வைக்கிறேன். இல்லாட்டி யாருக்கும் ஏறுறதில்லை. எந்த படம் போட்டாலும் பரவாயில்ல, எது போட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு காலத்து தான் இந்த FDFS நீங்கள் கொடுத்த 200 ரூபா வர்த்தா? ஏங்க 200 ரூபா ஓகேங்க, 200 ரூபா திருப்பி கிடச்சிடும். 2.5 மணி நேரம் டைமு, 3 மணி நேரம் அது திருப்பி கிடைக்கும். அதை பற்றி ஏன் யாரும் யோசிக்கிறது இல்லை? அடுத்தது அதுக்கு முன்னாடி விக்ரம் ஒரே அர்ச்சமாவே தான். அதாவது நம்ம வலிமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரக்கு தான் பேஸு. நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு விக்ரமில் ஒன்றும் ரோலெக்ஸ் ரோல் ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாலாம் எனக்கு பிடிக்கல. கட்சியில் எவ்வளோ ஒருத்தன் ஜெயில் கைதி மாதிரி வந்து உட்காடுறான், அதுக்கு அவ்வளோ பில்டப்பு. எனக்கு ரோலெக்ஸோட ரோல் பிடிக்கல. கமல் வந்து அவருக்கு போய் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் பிரசன்ட் பண்ணாராம் சூர்யாவுக்கு. விக்ரம் செகண்ட் ஹாஃப்ல என்னதான் சொல்ல வரேங்க? இன்டர்வல் பிளாக் இஸ் கிளாசி இன் இந்தியன் சினிமா. வேற லெவல்ல இந்தியன் அந்த இன்டர்வல் பிளாக். கமல் வந்து சிரஞ்சீவி பேரை வச்சுக்கணும். சிரஞ்சீவியோட ஒரிஜினல் நேம் சிவசங்கர வதப்பிரசாத். கமல் சிரஞ்சீவினா சாவே இல்லாதவர். ஆனா ஆடியன்ஸ் அம்மாவான நான் பிளாட் போட்டு கொள்றேன்டான்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் ராஜ்யசபா போனதுக்கு. தமிழ் படத்தை நல்லா காப்பாற்றிட்டீங்க சார், ரொம்ப நல்லா காப்பாற்றிட்டீங்க. இந்த தக் லைஃப். மணிரத்னம் 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 AR ரகுமான் கமலும் மணிரத்னமும் 37 வருஷம் கழிச்சு சேர்றாங்களாம். என்ன அச்சீவ்மெண்ட்டுங்கன்னா இதில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சுஹாசினி மணிரத்னம் ரொம்ப வார்ன் பண்ணாங்களாம். மணிரத்னம் இப்படி ஒரு படம் எடுக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும். தக் லைஃப் நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண வரல. ஆடியன்ஸ் வந்து முட்டா டேஷ், கேப் டேஷ், மொல்ல டேஷ், முடிச்சுவிக்கி டேஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன படம் எடுத்தாலும் வந்து இது பண்ணுவாங்கன்னு. என்ன லாஜிக் இல்லைடா இந்த படம் எடுத்திருக்கீங்க மவானே, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? இது ஒரு டைரக்டர். கமல் வந்து புல்லட் ப்ரூஃப் நினைக்கிறேன். அவர் வந்து பிறந்தும் போதே வந்து கருணா கவச்ச கொண்டு வேண்ட மாதிரி இது பண்ணிட்டாரு. ஸோ கமலை அட்டாக் பண்ணோன்னா இனிமேல் ஒரே ஒரு இது, இந்த வாட்டர் கன் சலூனில் ஸ்ப்ரே அடிப்பாங்களே அப்படி கண்ணில் அடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அவர் எந்த ஹைட்லேயும் தள்ளி விட்டாலும் சாக மாட்டார், எவ்வளோ அதை அகலப்பாதாளத்துக்கு போனாலும் இது பண்ண மாட்டார். நம்மளுக்கு இத்தனை நாள் வந்து நம்ம வந்து வானம் வந்து வானத்தில் இருக்குன்னு நினச்சிருக்கோம். சாரிங்க, வானம் வந்து பூமிக்கு அடியில் இருக்குது.
எனக்கு கடைசியில் இந்த டைட்டில் சாங் விட்வில்லி நாயகனே. டைரக்டர்ஸ் ஆர் மேக்கிங் bloody fool of the audience thinking that the audience will take any குப்பை. மணிரத்னம் சார், நீங்கள் இதுக்கு வந்து பேசாமல் இந்த படத்தை மொத்தமாக இருட்டில் எடுத்துட்டு 2 டைலாக சொல்லிட்டு, அதாவது எந்த நடிகர் அழிக்கணுமோ சிம்பு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த படத்தில் மொத்தமாக சிம்பு வச்சு காலி பண்ணிட்டீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க ஃபேன்ஸ் சிம்பு ஆக்டிங் எங்கே ஸ்கோப்பு, கேங்ஸ்டர் தான் என்ன, நான் கூட இதை போத்திட்டு நான் வந்து யாக்கோசா ரெடியா ஆரம்பிக்கலாம். யாக்கோசா ஜாப்பனீஸ் டெரரிஸ்ட் மண்ணாங்கட்டி. ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் காமிக்கிறது ஒன்றும், அவனை படத்தில் காமிக்கிறது இன்னொன்று. லோகேஷ் கனகராஜ் சார் குஷ்புக்கு கோவில் கட்டாங்க, அவங்களோட கட்டணம் சார் 50 கோடி. நான் கேள்விப்பட்டேன் கூலி படம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்களா ரஜினி சார்கிட்டையும் இவர்கிட்டையும், யார் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. நான் வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. முதல்ல லோகேஷ் கனகராஜ் ரொம்ப டென்ஷன். அதை பார்த்துக்கோங்க, இந்த ஆக்ஷன் இப்படி உட்காந்து பார்த்தாராம், அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்தாராம், அப்புறம் இப்படி பின்னாடி சாஞ்சிட்டாராம், அப்புறம் ஒரு படுத்துன்னு பார்த்துட்டு தான் வந்து, அதாவது அந்த அளவு டைரக்ஷனில் சாட்டிஸ்ஃபை ஆட்டாராம். பட்டம் அப்படியே படுத்துக்க வேண்டியதாண்டா, எதுக்கடா எழுந்திருக்க போங்கு பேராசை. அடுத்த படத்தில் ஒரு 50 கோடி, அப்படி 50 கோடி ஆடியன்ஸ் காசு வந்து சும்மா 50 கோடி. இப்போ வரவங்கலாம் வந்து பணம் சும்மா பார்த்துடுறாங்க. எல்சியூவா மவனை எவன் எல்சியூக்கு போனானோ அவன் போக வேண்டிய அடுத்த இடம் ஐசிசியூ. பெட்டு கட்டுறேன், பிபி ஏறிடும் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு. கூலி ரஜினி சார், நீங்க உங்க திறமையை நம்பி இருக்கலாம். இந்த பீடா போட்ட அமீர் கான், இந்த உபேந்திரா, நாகார்ஜுனாலாம் நான் படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி பல தடவை சொல்லிட்டான் வில்லனுக்கு சூட் ஆக மாட்டான்ட்டு. அந்த இன்னொருத்தனமோ சோப் இதுவும் வந்து மூஞ்சியை கொடூரமாக வச்சுட்டவங்களாம் வில்லன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரைடும் இப்போ என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் காமிக்காங்க யூடியூப்பில் வீடியோஸில் டான்ஸ் ஆடின்னு வருவாங்க. ஆனால் ஒரு பிரைடு வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டுமே காட்ட வேண்டிய உடம்ப பப்ளிக் பார்த்துக்கோ, நான் தான் மோனிகா பெல்லாக்கி, நான் பார்த்துக்கோ, எல்லா இடமும் பார்த்துக்கோ, நான் ஆனால் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒய்ஃபாக இருப்பேன். எவ்வளோ பத்தமாக எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்க மூளைக்கு எட்டலையா? அனிருத்துக்கு வந்து 20 crores, லோகேஷ் கனகராஜுக்கு 50 crores. ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து அவர்கிட்ட 100 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். இன்னும் 2 வருஷத்துல எல்லா படமும் எடுத்துட்டு 10 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ண மாட்டாராம். போட்டாம் பாருங்க வீடியோ ஒன்று யூடியூப்ல. அந்த டைம் வந்து ரஜினி எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜ் எக்ஸ்பிரஷன் மாறிடுச்சான். ஹி பிகம்ஸ் அ ரஜினி ஃபேனா, கமல் ஃபேன்லேருந்து. ஷாருக் கான் அதை நல்லா போட்டாங்க, லுங்கி டான்ஸ், ஐ எம் ரஜினி ஃபேன். பப்ளிக்க மவனை ஏமாத்தி இந்த மாதிரி படம் எடுத்து நீ துட்டு சம்பாதிச்சா 1000 வழி இருக்குடா, அதை போய் பாரு. அதாவது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் 50 கோடிங்கிறது என்ன சும்மாவா? இன்னைக்கு வந்து கமலோட பாட்டே இருக்கு, அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா, ஆகாதது இந்த ராசான்ட்டு. அது மாதிரி வந்து இந்த ஆடியன்ஸ் ஆர் ஸ்டார்விங். such stupid stuff is not. லோகேஷ் கனகராஜ் better stop directing. You have given 3 most foolish movies. விக்ரம் செகண்ட் ஆஃப் எனக்கு பிடிக்கல. இந்த இது அதில் அந்த ரோலெக்ஸ் ரோல் எனக்கு பிடிக்கல பர்சனலாக. அது ஆகா ஓஹோனாக. வில்லன்னா அந்த மாஸ் இருக்கணும். அது KGF. சஞ்சய் தத் இஸ் த வில்லன், அல்டிமேட் வில்லன். வில்லன்னா ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும். ஒரு சீரியலில் சித்திரக்குள்ளன் வருவான், அடுத்தது அவனை தூக்கி வில்லனாக போட்டுருவானு. இது கூலி எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல பர்சனலாக அந்த படம். மைனஸ் ரஜினி, கூலி இஸ் நத்திங். மற்ற படத்துலேருந்து நான் பழைய படத்துலேருந்து நான் எடுத்து போடுவேன். அப்போ உங்களுக்கு ஸ்டோரி தேவையில்லை. யூ ஆர் எடிட்டிங் அவுட் டிஃப்ரெண்ட் மூவிஸ் பிளாட்லேருந்து. அப்போ வந்து தமிழ் படத்துக்கு புது கதை இல்லைன்றது தான் அர்த்தம். ஸோ லியோ செகண்ட் ஆஃப் வேஸ்ட், விக்ரம் செகண்ட் ஆஃப் வேஸ்ட். கூலி எனக்கு பர்சனலாக பிடிக்கல. எக்ஸப்ட் ஐ எம் அ டைஹார்ட் ரஜினி ஃபேன். ரஜினி சார் உங்களுக்கு தெரியாது, அமீர் கான் ஒரு 2 வருஷம் முன்னாடி லால் சௌதான்னு ஒரு படம் வந்தது. அவர் கயாமத் சே கயாமத் தக்ல லாக் பண்ணியிருந்தார் 87ல் அந்த படம். அதுக்கப்புறம் இந்த PK இந்த மாதிரி படத்தை ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. ஸோ அந்த ஓவர் ஆக்டிங் இப்படி லால் சௌதா தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கூட ஓடல. இதில் வந்து அவர் வந்து கேமியோ வராரா, உபேந்திரா வராரா, நாகார்ஜுனா வராரா. உங்கள் மாசுக்கு உங்கள் எதிர்க்க 10 பேர் இருந்தாலும் யாரும் வந்து இது பேட்டை மாதிரி ஒரு நல்ல படம் ஆடியன்ஸுக்கு கொடுங்க. நிஜமாகவே நீங்கள் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டோரி இது பண்ணிட்டு அது பண்ணோம். ஜஸ்ட் பிகாஸ் எ டேரக்டர், லீடிங் டேரக்டர் வாண்ட்ஸ் டு மேக் அ மூவி, ஐ டோன்ட் பிலீவ். உங்களுக்கு ரீசெண்டாக வந்ததில் எனக்கு பிடிச்சது பேட்டை. அதுக்கடுத்தது வேணால் ஜெயிலரை சொல்லலாம், ஜெயிலர் பார்ட் 2. டேரக்டர்ஸ் உங்களால் கதையை முடிக்க முடியலன்னா அது பார்ட் 2 வரும்னு சொல்லாதீங்க. பார்ட் 1 ஆடியன்ஸால் பார்க்க முடியல. ஸோ பணம்ன்ற பேராசையை விட்டுட்டு see, I appreciate your talent is rewarded. ஆனால் நீங்கள் படுத்துன்னு யோசிக்கிறீங்க, ரூம் போட்டு யோசிக்கிறீங்க, நீங்கள் சாட்டிஸ்ஃபைட். சாரி, மூவி இஸ் நாட் ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா,
ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கை பாருங்கள். இல்லாட்டி எந்த டேஷுக்கும் இந்த மாதிரி படம் எடுக்காதீங்க. தேங்க்யூ.